குரட்டை விடுவது ஏன்? பொதுவா நம்மளோட உடல் எடை அதிகரிக்கிறதுனாலையும் வயது அதிகமாக இந்த மாதிரியான குரட்டை பிரச்சனை எல்லாம் சந்திப்போம். தொண்டையில அடிநாக்குல தசைநார்கள்லாம் வலுவிழக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான குரட்டை பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. முக்கியமா குடிப்பழக்கம் இருந்தாலும் அதிகமா தூக்க மாத்திரையே சாப்பிட்டாலும் இந்த மாதிரியான குரட்டை பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. சரி, குழந்தைகளுக்குலாம் குரட்டை பிரச்சனை வருது, அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது டான்சில் இருந்தாலும் அல்லது இந்த உள்நாக்கு இருக்கு இல்லையா, அது இந்த காற்று போற வழியை அடைச்சாலும் இந்த மாதிரியான குரட்டை எல்லாம் அதிகமா விடுவாங்க. சோ இந்த குரட்டை விடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களே தான் பிரச்சனை. சோ அவங்களோட தூக்கம் நிம்மதியான தூக்கமா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்படியும் எழுந்திருச்சிருவாங்க. இந்த குரட்டை பிரச்சனை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க குரட்டை விடுறது ஒரு கட்டத்துல அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். சோ எழுந்திருச்சிருவாங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா பகல்ல எங்கேயாவது வேலைக்கு போறாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல கண்ணை கசக்கிட்டு தூக்க கலக்கத்துல தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அப்படிங்கிறாங்க. சோ அந்த நிலை தொடர ரத்த அழுத்தம்லாம் அதிகமா ஏற்படுமா, அது மாரடைப்பு வர கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள்.